ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 14 நாட்கள் மகாலய பட்சமானது வந்துருச்சு. இந்த மகாலய பட்சத்துடைய சிறப்பையும் இந்த மகாலய பட்ச காலத்தில் சிம்மம் ராசி நேயர்களுக்கு அவங்க வாழ்க்கையில் என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்னன்ற தகவலை இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சிம்ம ராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவாக இருக்க போகுது. இந்த மகாலய பட்சமானது செப்டம்பர் 18ஆம் தேதி முதல் மகாலய பட்ச தினமாக துவங்கிடுச்சு. வருடத்தின் அனைத்து மாதங்களிலும் பார்த்தீங்கன்னா அமாவாசை திதியானது வரும் என்றாலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை திதியை தான் மகாலய அமாவாசை அப்படின்னு சொல்லலாம். இந்த மகாலய அமாவாசைக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா 14 நாட்கள் மகாலய பட்ச தினங்களாக கடைபிடிக்கப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு முன் வரக்கூடிய பௌர்ணமி திதிக்கு அடுத்த நாளிலிருந்து அமாவாசை வர உள்ள காலகட்டம் மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகாலய பட்சம் துவங்கக்கூடிய நிலையில் இருந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 15 நாட்களுக்கும் பித்ருக்கள் வழிபாடு செய்வது ரொம்பவே ஏற்ற காலம் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வீட்டிலும் குல தெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளை சரியாக செய்து வருவார்கள். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அதற்கெல்லாம் முன்பு முன்னோர் வழிபாடு ரொம்பவே அவசியம். வீட்டில் முன்னோர்கள் இறந்த மாதம் திதி அறிந்து ஒவ்வொரு ஆண்டும் திதி கொடுக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். முன்னோர் வழிபாட்டை முறையாக மேற்கொண்டால் அந்த குடும்பத்தில் சிரமம், பிரச்சனை, துயர சம்பவங்களில் இருந்து விடுபடலாம் அப்படின்னு ஐதீகமாக நம்பப்படுது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா தங்களுடைய முன்னோர்கள் இறந்த திதியோ தேதியோ கூட தெரியாமல் இருக்கலாம். அவர்களும் இந்த மகாலய பட்சத்தில் திதியை கொடுக்கலாம். மகாலய பட்சத்தில் கொடுக்கப்படும் தர்ப்பணத்தால் பார்த்தீங்கன்னா அடுத்த ஓராண்டு காலத்திற்கு திதி கொடுத்த புண்ணியம் உங்களுக்கு சேருங்க. மற்ற மாதங்களில் அமாவாசை தர்ப்பணம் செய்யாதவர்கள் கூட இந்த மகாலய பட்ச நேரத்தில் தர்ப்பணத்தை தவிர்க்காமல் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த மகாலய பட்சம் என்பது ஒரு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லலாம். பட்சம் என்பது 15 நாட்கள். மகாலய பட்சம் என்பது நம் முன்னோருக்கான நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த 15 நாட்களும் முன்னோரை நினைத்து வழிபடுவது ரொம்பவே நல்லதுங்க. அவர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்ய வேண்டும். பலருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்வில் அனைத்தும் சரியாக இருந்தாலும் நினைப்பது நடப்பதில் சிரமம் ஏற்படலாம். அதே போல ஜாதகத்தில் பித்ரு தோஷம், அதே போல் இந்த மாதிரி ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் சில பரிகாரங்கள் செய்வாங்க. என்னதான் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சாலும் உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் திதி கொடுத்தால் மட்டுமே உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படும். பித்ருக்கள் என்பது நமது தாய் மற்றும் தந்தை வழியில் இறந்த நம்மளுடைய முன்னோர்கள். அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா அவர்களுக்கு உரிய தர்ப்பணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் அவர்களுடைய நினைவின்றி வாழ்தல் நமக்கு வாழ்வில் பல சங்கடங்களை தரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மகாலய பட்ச காலம் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தர்ப்பணம், பித்ரு வழிபாடு, முன்னோர் வழிபாடு இது செய்வதற்கு ரொம்பவே உகந்த நேரம், உகந்த காலமாக கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மகாலய பட்சத்தின் போது தீபம் ஏற்ற வேண்டிய முக்கியமான 4 இடங்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். நம்ம பலர் வீட்டில் இந்த நம் முன்னோர்களின் புகைப்படங்களை வீட்டில் வைத்து தினமும் வணங்கி வருவோங்க. மகாலய பட்சத்தின் போது அவர்களின் புகைப்படத்தை சுத்தப்படுத்தி படத்தின் அருகில் விளக்கு ஏற்ற வேண்டுங்க. இதனால் முன்னோருக்கு உங்கள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கலாம். அரச மரத்தில் தெய்வங்கள் வசிக்கின்றனர் அப்படின்றது ஒரு நம்பிக்கையாக சொல்லக்கூடிய விஷயம். குறிப்பாக முன்னோர்கள் மகாலய பட்ச காலத்தில் பூமிக்கு வருகையால் அரச மரத்தில் தங்குவதாக சொல்லப்படுது. அதனால் அரச மரத்தடியில் ஒரு விளக்கு ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. இதனால் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம்.
மகாலய பட்சத்தின் போது முன்னோர்கள் நமது வீட்டின் வாயில் வழியாக வருவதால் வீட்டின் வாயில் ஒரு விளக்கை ஏற்றுவது ரொம்பவே நல்லதுங்க. வேத சாஸ்திரங்களின் படி தெற்கு திசை யம திசையாக சொல்லலாம். அதனால இந்த திசையில் தீபம் ஏற்றினால் முன்னோர்களின் ஆன்மா திருப்தி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த மகாலய பட்சம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க. இந்த மகாலய பட்ச காலத்தில் சிம்மம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த நேரத்தில் அவங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிந்து கொள்ளலாம். சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் தொழில் வேலை தொடர்பான விஷயத்தில் அனுபவம் கை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் கண்டிப்பாக அதிகரிக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அதே போல உங்களுடைய வேலையில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இந்த நாள் அமையலாம். இந்த மகாலய பட்ச காலத்தில் மாணவர்களுடைய கல்வி நிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது கல்வி தொடர்பான விஷயத்தில் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள். மாணவர்கள் படிப்பிலும் புதிய வேலை தேடுவதிலும் சிறப்பாக செயல்படுவீர்கள். தேர்வு தொடர்பான விஷயத்தில் நல்ல வெற்றியை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதே போல குடும்ப வாழ்க்கை இந்த மகாலய பட்ச காலத்தில் சிம்மம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கலாம். இதனால சிம்மம் ராசி நேயர்களுடைய குடும்பத்தில் மகிழ்ச்சி கண்டிப்பா நிறைந்திருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா உறவினர்களின் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சியை தருங்க. குடும்ப உறுப்பினர்களிடம் பிணைப்பு சிறப்பாக இருக்கலாம். வீட்டு சூழல் மகிழ்ச்சி அற்புதமாக கண்டிப்பா இந்த மகாலய பட்ச காலத்தில் உங்களுக்கு ஏற்படும். சிம்மம் ராசி நேயர்களுடைய காதல் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு மனக்கசப்பு நிறைந்ததாக இருக்க போது உங்கள் துணையுடன் நேரத்தை செலவிட முடியாமல் போகலாம். தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் இதனால உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. அதே போல சிம்மம் ராசி நேயர்களுடைய பொருளாதார நிலை இந்த மகாலய பட்ச காலத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. உங்களின் நிதிநிலை இந்த நேரத்தில் சிறப்பாக இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால சிம்மம் ராசி நேயர்கள் என்னதான் செலவுகள் உங்களுக்கு இருந்தாலும் நீங்க பார்த்து செலவு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதாவது செலவை கட்டுப்படுத்தி சேமிக்க முயற்சி செய்வது உங்களுக்கு பல நன்மைகளை தரும். ஆடம்பரமாக செலவு செய்யணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா நீங்க கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் உங்களுக்கு ஏற்படலாம். அதனால உங்களுடைய அத்தியாவசிய தேவை என்னவோ அதை மட்டும் செய்திடுங்க. சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த காலத்தில் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்க சூழல் ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பராமரிக்கும் விதமாக உடற்பயிற்சி யோகா தியானத்தில் ஈடுபடுவதோடு சரியான நேரத்தில் ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் சோர்வாக உணரக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படலாம். ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பம் இது எல்லாமே சரியாகும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா தினமும் உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு மணி நேரம் இல்லைன்னா அரை மணி நேரமாவது உடற்பயிற்சி யோகா இந்த மாதிரி தியானத்தில் உங்களுடைய ஆர்வத்தை செயல்படுத்துங்க. இதனால் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கிய ரீதியான பிரச்சனையிலேருந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. சிம்மம் ராசி நேயர்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஹரி விஷ்ணுவை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிடும். அதாவது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தடங்கள் பிரச்சனை சிக்கல் இது எல்லாத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்மம் ராசி நேயர்களுக்கு இந்த மகாலய பட்ச காலத்தில் என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படின்னு இந்த வீடியோ மூலம் முழுமையாக பார்த்து தெரிந்திருப்பீங்க.
இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடைங்கன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைத்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.